அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஆல். வெல்கம் டு யூனிக் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ராகி சாக்லேட்டி கேக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. டக்குன்னு நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் ராகி மாவு, மைதா மாவு இருந்தாலே போதும். நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளெண்டரில் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 கப் ஆயில் இல்லைனா மெல்டட் பட்டர் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் வந்து மில்க். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/3 கப் வந்து கொக்கோ பவுடர். நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் கீழே போட்டிருக்கேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ். நீங்கள் வந்து மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சால்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து வந்திருக்கும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இதில் தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து ராகி மாவுலாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 1/2 கப் ராகி மாவு, 1/2 கப் வந்து மைதா மாவு இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த லம்ப்ஸ்லாம் இல்லாமல் நமக்கு வந்து நல்லா வந்து பேட்டர் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகும். நீங்கள் வந்து ஃபுல்லாக ராகி மாவு யூஸ் பண்ணலாம், பட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கேக்கு. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஃபுல்லாக ராகி மாவில் கூட பண்ணலாம் தாராளமாக. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரே டைரெக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் சொல்லுவாங்க, அந்த மெத்தடில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கிங் ட்ரேயில் தான் இதை வந்து போட போகிறோம். பேக்கிங் ட்ரே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கிளாஸில் கூட எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் நம்ம ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற அலுமினியம் ட்ரேயில் கூட பேக் பண்ணலாம். என்னென்னா பட்டர் பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம இதில் வந்து சாக்லேட் சிரப் வந்து ஃபுல்லாக ஊற்ற போகிறோம். ஸோ அந்த பேப்பர் போட்டிங்கன்னா உருகிடும். அதனால் வெறும் இந்த மாதிரி நல்லா பட்டர் மட்டும் தடவி நல்லா கொஞ்சம் தாராளமாக பட்டர் வந்து நல்லா 4 சைடும் வந்து நல்லா படுற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போ இந்த பேட்டரை வந்து இந்த ட்ரேயில் வந்து ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அவன்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. இல்லை ஸ்டவ்வில் வைக்கிறதா இருந்தால் கூட அந்த மாதிரி தான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ எதில் வேணாலும் நம்ம செய்யலாம், அவனில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. ஸோ எந்த இதில் வேணாலும் நம்ம செய்யலாம், ஸ்டவ்லையும் இதை தாராளமாக செய்யலாம். இப்போ இதை வந்து அகெயின் 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ்க்கு இதை வந்து பேக் பண்ண போகிறோம். இப்போ இது ரெடி ஆகிற டைமில் நம்ம வந்து இதுக்கு தேவையான அந்த சாக்லேட் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர். இது எல்லாமே சேர்த்தா தான் அந்த சிரப் வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்துருக்கும். ஸோ மில்க் பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அண்ட் 1/4 கப் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மில்க் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சு அந்த நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வருது பார்த்திங்களா. இந்த டைமில் வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி அது நல்லா கரைஞ்சி ஒரு 2 கொதி நல்லா அந்த பபுள்ஸ் மாதிரி வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதித்து திக்காக வந்து சிரப் மாதிரி வந்து மாறிடும். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கேக்கும் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், கேக் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஏதாவது வந்து செக் பண்ணால் நல்லா வந்து குக்காகி இந்த மாதிரி ஒட்டாமல் வரும், அப்படின்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸாக இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் வச்சு வந்து அதில் வந்து மேலே வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வந்து குத்தி விட்டுருங்க. இது ஏன்னா அப்போ தான் நம்ம சிரப் வந்து நல்லா வந்து கேக் உள்ள வரைக்கும் போகும். நம்ம அப்படியே போட்டோன்னா அது வந்து ஜஸ்ட் சைட்ஸில் மட்டும்தான் சிரப் இருக்கிற மாதிரி இருக்கும். சென்டர் கேக்லலாம் வந்து அவ்வளோ ஜூஸியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக வந்து நல்லா குத்தி விட்டுட்டு இப்போ அந்த சாக்லேட் சிரப்பை வந்து நம்ம ஊற்றணும். சாக்லேட் சிரப் வந்து நல்லா சூடாகவே இருக்கணும், ஆறி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் நல்லா சூடாகவே, ஒரு வேளை ஆறிடுச்சுன்னா இன்னொரு தாட்டி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அந்த கேக் பாருங்கள், நல்லா அந்த சிரப்லாம் வந்து உறிஞ்சிருச்சு. இப்போ சும்மா மேலே டெக்கரேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டைரி மில்க் சாக்லேட் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி துருவி அது மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஜெம்ஸ் சாக்லேட் கூட வச்சுக்கலாம், இல்லை வேறு என்ன உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரை நட்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் சாக்லேட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், நம்ம சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்களா எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் இது செய்கிறது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.